எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிருக்கோம். மட்டு, முதலாளி, நானு, லாக்குல். நெறைய பேர் கேட்டீங்க, "உங்க பேர்லாம் எப்படி வந்துச்சு? அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுங்க" அப்படின்னு. ஸோ, அதனால நான் வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போறேன். அ "என் இனிய அரட்டை ஸ்குவாட் மக்களே" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இந்த ஸ்பெஷல் எபிசோட் வந்து திஸ் இஸ் கால்ட் "ஹவ் ஐ மெட் யுவர் அரட்டை ஸ்குவாடு". ஸோ, காலேஜ் படிக்கும்போது தான் நாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அப்படிங்கிறது உங்களுக்குலாம் தெரியும். ஸோ, அப்ப இருந்து அ அ பேச ஆரம்பிச்சது தான். ஃபர்ஸ்ட்டு ஆஃப் பண்ணிட்டு சிரிக்கிறியாடா கேமராவ? லாக்குல். ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடுறேன் ஆக்சுவலா. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து ஓரியன்டேஷன் டேலயே நான் வந்து முதலாளிய பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தது முதலாளிய தான். முதலாளியும் மதுரை, நானும் மதுரை. முதலாளி வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்கலாம் காலேஜ் சரி படிக்கணும்னா கையெல்லாம் மடிச்சு விட்டு போடுவோம். எல்லாருமே மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணுவோம். முதலாளி வந்து ஃபுல்லா கஃப்லாம் வந்து பட்டன் பண்ணிட்டு, முதலாளி பட்டை வேற அடிச்சிருந்தாரு ஃபுல்லா. அடிச்சுட்டு வந்திருந்தாரு. பார்த்தோன்னே எங்க அப்பா, அம்மாலாம் வந்து "நல்ல பையன், இந்த பையனோட தான் நீ சேரணும்" அப்படின்னு லேபிள் பண்ணி முதலாளியோட சேர்த்து விட்டாங்க ஆக்சுவலா. அப்போ வந்து முதலாளிட்ட நான் கேட்டேன், மெஸ்ல போகும்போது, "நான் நல்லா நான்வெஜ்லாம் சாப்பிடுவேன். நீ எப்படி சாப்பிடுவேன்னா?" முதலாளி வந்து இது நெறைய விரதம் கணக்குலாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து அப்படியே அ கொஞ்சம் கொஞ்சமா என் கூட சேர்ந்து முதலாளி வந்து அ இஷ்டத்துக்கு பிரியாணி அது இதுன்னு ஊட்டி அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அதுவும் வந்து ஒரு செம்ம மெமரி. இப்ப வந்து முதலாளின்னு பேர் வச்சது நம்ம அரட்டை ஸ்குவாடு வந்து முதலாளி வந்து அப்படியே பொறுப்பா பார்த்துக்குவாரு. வெற்றி வந்து எல்லாத்துலயுமே ரொம்ப பொறுப்பு அதிகம் எங்க குரூப்லயே. ஸோ அதனால அவரு பொறுப்பா பார்த்துக்கிறாரு அப்படின்றதுக்காக அவருக்கு முதலாளின்னு நாங்க குடுத்து வச்சிருக்கோம். ஸோ இப்போதைக்கு முதலாளிய பொறுத்தவரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இனிஷியல் இதுதான். மட்டு வந்து த டான். மட்டு தான் வந்து அதாவது இந்த பில்லா, ரங்கா, பாஷா, டான். டானுக்கெல்லாம் டான் அப்படின்னா அதுதான் மட்டு. அதாவது காலேஜ் சேர்ந்து உங்களுக்கு பிளே ஸ்டேஷன் விளையாடணும் அப்படின்னா அந்த பிளேஸ் டு கோ. இப்ப காலேஜ் அதுக்கப்புறம் சேர்ந்து இங்கிலீஷ் படம் பார்க்கணும். அதான்டா, ஆமா. டிவிடி. அதாவது அதாவது அந்த பார்சன்ஸ் காம்ப்ளெக்ஸ்னு ஒண்ணு இருக்கும் அப்ப மெட்ராஸ்ல. உங்களுக்குலாம் எத்தன பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. டிவிடி அங்கதான் குடோன், டிவிடி சுரங்கம். அந்த டிவிடி சுரங்கத்திலயும் வந்து பெஸ்ட் சுரங்கம் வந்து அங்கருந்து எடுத்துட்டு போய் வச்சிருக்கிறது வந்து மட்டு ரூம்ல தான் இருக்கும். அந்த பார்சன்ஸ் அப்படிங்கிறதுல. ஒரு ஜிப்சின்னு ஒரு வீடியோ கேம் சென்டர் இருக்கும். அதுவும் வந்து மட்டோடைய ஃபேவரட் ஹேங் அவுட் ஸ்பாட். எல்லாரையும் கூட்டிட்டு போய் விடிய விடிய வீடியோ கேம் விளையாட வைக்கிறது. ஸோ இதுல எல்லாம் வந்து மட்டும்தான் த டான். இப்படி வந்து மட்டோட இதானது தான். அப்புறம் நாங்களாம் வந்து ஒரு கிரிக்கெட் டீம் வேற அதுக்கப்புறம் அங்கே ஆரம்பிப்போம். ஸோ அதில் வந்து மட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் கிளாஸுக்கு வர்றப்பையும் அங்கே விளையாட கூட்டிகிட்டு போய் கெடுத்து விட்ட பெருமையும் எனக்கு தான் சேரும். ஸோ இப்பேற்பட்ட டான் தான் மட்டு. மட்டுன்னு அவருக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னும் கேட்டாங்க. அது மட்லின்னு ஒரு கார்ட்டூன் டாக் இருக்கு. அது வந்து மட்டு சிரிக்கிற மாதிரியே சிரிக்கும் அப்படின்றக்காக முதலாளி வச்ச பேர் தான் வந்து மட்டு அப்படிங்கிறது. அது லாக்கூல் வந்து அறிவழகன் வச்ச பேர் ஆக்சுவலா. அறிவுலகன் வச்ச பேரா? இல்ல சரி, ஓகே. கண்டிப்பா இதுதான். எனக்கு சொன்னது முதலாளி தான். அதனால முதலாளி வச்ச பேர் கணக்கு தான் அது. சந்தீப்புக்கெல்லாம் மட்லினால என்னன்னு தெரியாதுடா. ஆஹா. சரி, ஓகே. இப்ப வந்து இவருக்கு இவரு சொல்லணும்னு எதிர்பார்ப்பாரு. கடைசியா வந்தாரு விநாயக் அப்படின்னு இவரு சொல்லி இவரு ஆரம்பிக்கணும். அதான் அப்பதான் வீடியோ போடுவேன். அப்படின்றப்ப ஒரு வீடியோ போடுவாரு. இந்த லாகுல் வந்து இதே தான் உனக்கு வேலை. இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூல வந்து போய் முன்னாடி நான் மேல நின்னுட்டு நான் மேல எஸ்கலேட்டர்ல வருவேன். நீ வந்து அந்த ஆரம்ப மியூசிக் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் தலை வந்து அப்படி ஃபோன் பேசிட்டு எஸ்கலேட்டர்ல வர்ற மாதிரி அவர் வருவாரு. பட் லாக்குல வந்து முதல்ல நான் வந்து எக்ஸாம் ஹால்ல லாக்குல் வந்து என்கிட்ட ஒரு ஆன்சர் கேட்டாரு. அதை நான் அதோட நிறுத்திக்கிறேன். முதல்லாம் கிடையாது. அதே மாதிரி நமக்கு எக்ஸாம் கடைசி அது சரி, வந்து கம்யூனிட்டி மெடிசன் எக்ஸாம் தேர்ட் இயர். அது வந்து ஒரு மெமரபிள் மொமெண்ட் எனக்கும் லாகுலுக்கும். அவர் கேட்டது உண்மை. அதுக்கப்புறம் நான் சொன்னேனா இல்லையா நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ நானும் லாகுலும் வந்து அதுல வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆனோம். பட் இதுல என்னன்னா மட்டு, முதலாளி, லாக்குல், நானு அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு. அவரை பத்தி சொல்லக்கூடாது. அவர் வந்து இப்ப தண்ணி வருது எனக்கு கண்ணுல. அவர் வந்து மிகப்பெரிய டானா இருந்தார் அவரு. அவர் வந்து மாணிக் பாஷாவா இருந்து இப்ப வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. ஆட்டோ ஓட்ட வச்சிட்டு இருக்காங்க அவரை. ஸோ அதனால அவரு வந்து இந்த குரூப்ல ஒரு முக்கியமான மெம்பரா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் நாங்க எங்களுடைய குரூப்பு. லாக்குல் அப்படிங்கிறது வந்து அவருடைய பேருடைய அப்படியே ஒரு மீடியம் ஃபார்ம், ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மேகி அது வந்து ஷார்ட் ஃபார்ம், மரகதவள்ளி அப்படிங்கிறது வந்து ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி மீடியம் ஃபார்மா? ஃபுல் ஃபார்ம். ஸோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான அந்த பேர் அது. லாக்குல் வந்து பயங்கரமா ஃபுட்பால் வேற விளையாடுவாரு காலேஜ் படிக்கும்போது. சில்லுன்னு ஒரு காதல் சூர்யா மாதிரி ஒரு ஃபுட்பால் விளையாடுவாரு. ஏன்னா வேற பெரிய பிளேயர்னு சொல்றத விட இந்த மாதிரி சொன்னதான் லாகுலுக்கு செட் ஆகும். அப்படிலாம் இல்லப்பா.
நானும் மட்டும் வந்து பக்கத்து ரூம் ஹாஸ்டல்ல. ம் அப்படிதான் எனக்கு மட்டை வந்து முதல்ல தெரியும். அப்படியே அப்புறம் சொல்ல வந்து ஆரம்பிங்க. அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ம் அப்புறம் அதெல்லாம் சொல்லணும், மீதியெல்லாம் சொல்லணுமான்னு தெரியல. சொல்லு. மட்டு மட்டு ரூமை பூட்டுறதுல இருந்து ரூமை திறக்கிற வரைக்கும். ம் ஏன்னா நானும் மட்டும் வந்து ஒரே பேட்ச். ஆமா, எங்களுக்கு எப்படி பேட்ச் பிரிப்பாங்க அப்படின்னா, இப்போ ஏல இருந்து இப்போ 150 பேர் எங்க பேட்ச்ல. ஸோ ஏல இருந்து ஒரு 20 பேர் இருந்தாங்கன்னா அதில் 10 பேர் ஒரு குரூப்ல இருப்பாங்க. அதுக்கடுத்து ரோல் நம்பர் 11 to 20 ஒரு குரூப்ல இருப்பாங்க. ஸோ அதனால சிமிலர் ஆல்பபெட்ஸ் வந்து will be குரூப் டுகெதர். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து முடிச்சு வெளியே வர வரைக்கும் எனக்கு முதலாளி தான். நானும் முதலாளியும் எப்பயுமே ஒரே குரூப்ல தான் இருப்போம். தியரி கிளாஸ்னாலும் சரி, ப்ராக்டிக்கல்னாலும் சரி, கிளினிக்கல் எல்லாத்துக்குமே முதலாளி கூட தான் எனக்கு. அது ஒரு வகையில் ரொம்ப ஈஸியாயிரும். நிறையா வந்து நான் கொஞ்சம் அப்பப்போ வராமல் விட்டுருவேன். அதெல்லாம் வந்து முதலாளி எனக்கு கவர் பண்ணிடுவாரு. முதலாளியும் நானும் சேர்ந்தோன்னா தான் கவர் பண்றதுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஏதோ சொல்ல வரீங்களா முதலாளி, சொல்லுங்க. அந்த அளவுக்கு இதெல்லாம் சொல்லணுமான்னு கேக்குறேன். இல்ல, அதெல்லாம் சொல்லணும் அதே brother. மாதிரிதான் எனக்கு Atleast ரகுல கவர் நீங்களாவது பண்ணணும்னு பார்த்தா கவர் நீங்க பண்ணவே இல்லை. வந்து 1 நாள் 2 நாள் வராததுக்கு நீங்க வந்து கவர் பண்ணணும். நான் அங்க நான் 4.5 வருஷமா ஃபுல் லாக்டவுன்ல வச்சிருக்கேன். ஆஃப்லைன்ல வச்சிருந்தீங்களா ஒருத்தனை நீங்க 4 வருஷமா? பவர் பவர் ஹவுஸ் ஹவுஸ். ஒரிஜினல் பவர் ஹவுஸ். அவர் வந்து எக்ஸாம் அப்பதான் வெளியே வருவாரு. ஆமா, பவர் ஹவுஸ் அப்படின்னு வருவாரு. அதுதான் வந்து மட்டோடைய ஸ்பெஷாலிட்டி. மட்டு நீங்க என்ன சொல்ல வரீங்க அரட்டை ஸ்குவாட பத்தி? அதான் ஃபர்ஸ்ட் ரகுலன் தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஒரே இதுல. அதுக்கப்புறம் ஆக்சுவலா வெற்றி ஃப்ளோர்ல தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஃப்ளோர்ல தான் நீ இருந்த. நீ காலி பண்ணி போகும்போது ஒரு ரூமுக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. அப்புறம் அந்த ரூம் நான் காலி பண்ணிட்டு போயிட்டேன். திருப்பி கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டேன். அந்த ஃப்ளோர்ல இருந்து அதுக்கப்புறம் அது சேஞ்ச் பண்ண அப்புறம் ரகுலன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தேர்ட் ஃப்ளோர்ல இருந்தோம். அதுக்கப்புறம் நீ கீழே ரூம் கிடைச்சு நீ வந்து கீழே போயிட்ட, செகண்ட் ஃப்ளோர் போயிட்ட. ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல வேற சீனியர்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லி கிரவுண்ட் ஃப்ளோர் போயிடுச்சு. மட்டுக்கு வந்து டெய்லி ஒரே மெனு தான் மெஸ்ஸில். எப்பயுமே ஒரு மீல்ஸ் வாங்கும், 2 சிக்கன் லெக் பீஸ் வாங்கும், ஒரு மவுண்டன் டியூ வாங்கும், அப்படியே கோடு போடுவாங்க பில்ல. கரெக்டாக வந்து ஒரு 94 ரூபா வரும்னு நினைக்கிறேன். இதை வாங்கிட்டு அப்படியே டெய்லி இதே மெனு தான் போடுவோம், இது பண்ணுவோம். மட்டு எங்கள் மெஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக காலேஜ் மெஸ் சாப்பாடு வந்து கம்பேரிட்டிவ்லி ஹோட்டல் சாப்பாடோட நிறைய ஹோட்டல் சாப்பாடோட நல்லா இருக்கும். அது எங்களுக்கு அப்பா அருமை தெரிஞ்சதோட வெளியே வந்ததுக்கு தான் தெரிஞ்சிச்சு. ரொம்ப டேஸ்டான மெஸ் அது. சிக்கன் மசாலா வேற இருக்கும். அதை வந்து சிக்கன் மசாலா குழம்பு மட்டும் ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா 5 ரூபா கொடுத்தோம்னா அதை எடுத்து போய் உள்ள ஃப்ரை பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்காக ஒரு டீலிங்லாம் நான் போட்டு வச்சிருந்தேன் அந்த சர்வரோட. ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்கும். மட்டு எப்பயுமே வந்து ஒரு மீல்ஸு, 2 லெக் பீஸு, ஒரு மவுண்டன் டியூ வாங்கிடும். சண்டே ஆனால் மெஸ்ஸில் பிரியாணி போடுவாங்க. அதுவும் வந்து மிக சிறப்பாக இருக்கும். அதை வந்து நீ எக்ஸாம்பிளா சொன்ன பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லும் போது நீங்க என்ன கரிச்சு கொட்டினீங்க அந்த நாட்டுல. இல்ல, ஆனா அந்த பிரியாணி இந்த வாயால அவங்களே வேணாம்னு சொல்லுவாங்க. நீதான் சொன்னியடா இன்னைக்கு வேணாங்க பிரியாணி அப்படின்னுவாங்க. அப்ப புரிஞ்சுக்கணும் நேத்து வச்ச பிரியாணி. அதுல அகுலனுக்குலாம் சொல்ல மாட்டாங்க. ஆமா. ஸோ இதுதான் அதோட சூட்சமோ. எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல்ல தான் ஆரம்பிச்சோம். நானும் வந்து ஹாஸ்டல்ல தான் ஆரம்பிச்சேன் இந்த பசங்களோட சேர்ந்து. அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது லைஃப் வந்து எக்ஸ்ட்ரீம் ஜாலியா இருக்கு, எக்ஸ்ட்ரீம் ஃபன்னா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், நான் எனக்கு ரொம்ப அந்த டைம்லேயே நான் ரொம்ப அம்பிஷியஸாக இருந்தேன். இந்த மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் எழுதி ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் ஆகணும். அதனால வந்து அதெல்லாம் பண்ணவும், பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்கணும், பட் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நம்ம. அதனால கொஞ்சம் அடங்கணும், இல்லாட்டி ரொம்ப ஆடிட்டோம் அப்படின்னா நம்ம முடிஞ்சிடும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடுறோம்னு எனக்கே ரொம்ப கில்ட் ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து வெளியே ஒரு வீடு எடுத்துட்டேன். வலசரவாக்கத்தில் வந்து ஒரு வீடு எடுத்து நான் தனியாக வாடகைக்கு ஒரு வீடு எடுத்துட்டு அப்போ ஒரு கார் வச்சுருந்தேன். அதனால அங்கேயே நான் போயிட்டேன். வீடும் நான் உண்டு, என் வீடு உண்டு அப்படின்ட்டு. ஆனா இந்த பாய்ஸ் எல்லாம் அப்பயும் வந்து விடல. அந்த வீட்டுல வந்து பெர்மனண்டா ஒரு பெட் இருக்கும். இங்க இந்த இல்லாத ஒரு உறுப்பினர் இருக்காரு, ஒரு அவனுக்குன்னு ஒரு பெட் இருக்கும் அந்த வீட்டுல. அப்ப என்னோட வீட்டு சாவி வந்து மட்டுக்கையில இருக்கும். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் இயர் சஸ்பென்ஷன் அப்ப. ஆமா. அதுக்கப்புறம் நான் போனேன். மொத்தமா எங்க பேட்ச் நிறைய பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பிரச்சனையாகி
ஹாஸ்டல் சாரி காலேஜ்ல இருந்து இல்ல, ஹாஸ்டல்ல இருந்து. காலேஜ்ல இருந்து இல்ல, ஹாஸ்டல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து எல்லாரும் வந்து என்ன ஆச்சுன்னா எங்க வீட்ல ஒரு 10 அந்த பேர் 12 பேர். சஸ்பென்ஷன் ஆனதுல அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாட்டு இருக்கு. எவருக்குடா? அந்த கேண்டிடேட்டுக்கு, அந்த இப்ப இல்லாத கேண்டிடேட்டுக்கு. ஆமா அந்த அவ்வளோ அந்த அந்த நைட்ல வந்து அவர் இருந்தாரு. அந்த அந்த சம்பவம் நடந்த இடத்துல அவர் வந்து he was on the scene. அதான் அவரு பவர் ஹவுஸ்னா இவரு கூலினா அவரு ஜெயிலரு. இப்ப நான் வெளியே வீட்டுல இருந்தனால நான் போய் தனியா இருக்கலாம்னு தான் போனேன். அதுக்கப்புறம் இந்த சஸ்பெண்ட் ஆகிட்டு நிறைய பேர் எல்லா ஹாஸ்டல் பாய்ஸையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க மொத்தமா. ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுல வந்து யாருன்னு தெரியல, யார் அதை பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா எல்லா பாய்ஸையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுல வந்து ஒரு 10 பேர் எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் பாட்டுக்கு 7 வந்து ஒரு வீடு எடுத்து தனியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆமா, படிச்சுட்டு இருந்தேன் பிரதர். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து திருப்பி என்ன கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மட்டோட பிளே ஸ்டேஷன் எங்க வீட்டுக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் போறதுக்குள்ள எனக்கும் வந்து சரி நம்மளும் பிளே ஸ்டேஷன் வாங்கிடுவோம்னு சொல்லி வாங்கி நானும் கெட்டு இதாகிறதுல திருப்பி மட்டுக்கும் நிறைய காரணம் இருக்கு. மட்டை நான் நிறைய இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். மட்டும் வந்து என்ன நல்லாவே சிறப்பா பண்ணியிருக்கு. லாகுல் நான் பிளஸ் மட்டை வந்து நான் காலேஜ் இந்த செகண்ட் வரைக்கும் நான் காலேஜை பார்த்ததை விட வெளியே பார்த்தது தான் ஜாஸ்தி. ஒவ்வொரு அந்த அளவுக்கு ரெகுலரா வரமாட்டியா? ஒரு டைம்ல வந்து சத்தியம் தியேட்டர்ல வந்து ஒரு 5 தியேட்டர் இருந்ததுன்னா அந்த 5 தியேட்டர் படத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படம் வேற படம் இல்லைன்னு திருப்பி எல்லாம் ரிப்பீட் பண்ணோம் அந்த படத்துக்கு. அந்த மாதிரி கேண்டிடேட் நானும் மட்டும்தான். அது வந்து நாங்க தனியா ஒரு எபிசோட் போடுறோம். எங்களுடைய ஃபேவரட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்சஸ், ஹேங் அவுட் ஸ்பாட்ஸ், தியேட்டர் எக்ஸ்பீரியன்சஸ், ஈட்ரீஸ் அப்படின்றதையும் நாங்க தனியா ஒரு எபிசோடா போடலாம். அந்த அளவுக்கு ஆடி முடிச்சிட்டோம் காலேஜ்ல. முதலாளி ஏதோ சொல்ல வந்து யோசிக்கிறீங்க, சொல்லுங்க. முதலாளி மட்டும்தான் அப்ப இங்கிலீஷ் பேப்பர் படிப்பாரு, ஹிந்து வாங்குவாரு வீட்டுல ரூமுக்கு. முதலாளி மட்டும்தான் இங்கிலீஷ் புக்கும் படிச்சாரு. அப்ப முதலாளி மட்டும்தான் 4 மணிக்கே எழுந்திருப்பாரு. அப்ப இப்பயும் 4 மணிக்கு. ஆமா, 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரு. நாங்கெல்லாம் கோவா டூர் போயிருந்தோம். அப்ப வந்து ஒருத்தன் ஓடி வந்து காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வாஷ்ரூம் போனாலும் லைட்டை போட்டிருக்கான். பரத்து லைட்டை போட்டுட்டு திடீர்னு பார்த்தா முதலாளி லேம்ப் வச்சு படிச்சுட்டு இருந்திருக்காரு. அவன் வந்து பயந்து ஓடி வந்தாங்க, யாரோ வந்துட்டாங்க ரூம்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தா முதலாளி வழக்கம் போல ரூம்ல எந்திரிச்சு டெய்லி 4 மணிக்கு படிக்கிற மாதிரி கோவா டூர் போன போய் 4 மணிக்கு எந்திரிச்சு கதை புக் படிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ முதலாளி அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பாளி அப்படிங்கிறதே இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன். அதுதான் முதலாளி, நீங்க அப்பவே இப்ப நீங்க இருக்கிற யூகே டைமுக்கு நீங்க அப்பவே போயிருந்திருக்கீங்க 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு. ஸோ இதுதான் எங்களுடைய இந்த எபிசோட் ஆஃப் ஹவ் ஐ மெட் யுவர் அரட்டை ஸ்குவாட் வியூவர்ஸ். காலேஜோட நிறைய நம்ம கிரிக்கெட்ல தான் கிரவுண்ட்ல தான் நிறைய இது பண்ணிருக்கோம். ஆமா, அது நிறைய நடந்திருக்கு. நீங்க ஆமா முதலாளி, ஆனா டீம்ல இல்லாம எங்க டீம் மேனேஜரா எல்லா மேட்சுக்கும் எங்களுக்கு முன்னாடியே வந்துடுறது முதலாளி தான் அங்கேயும். ஸோ முதலாளி வந்து ஒரு சிகப்பு கலர் ஷார்ட்ஸ் வச்சிருப்போம். முதலாளி வந்துடுவாரு கிரவுண்டுக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு, நாங்க தொடர்ந்து சொல்றோம். எண்ட் ஆஃப் தி டே ஷேர் பண்ணி ஃபன் பண்றதுக்கு தான் இருக்கும். ஸோ இதுதான் எங்களுடைய காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஹவ் ஐ மெட் யுவர் அரட்டை ஸ்குவாட் அதோட எபிசோட் 1. ஸோ இதை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இன்னும் கம்மிங் டேஸ்ல கண்டிப்பா இது மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றோம். பாய்ஸ் நீங்க சொல்றதை சொல்லுங்க, கம்பெனி மூடுவோம். கதையெல்லாம் கேட்டீங்க, அது எந்த அளவுக்கு இது இருக்குன்னு பாத்துங்க, பார்த்து சொல்லுங்க. ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் வேணும்னா கேளுங்க, கமெண்ட்ல சொல்லுவாங்க. லாக்குள்ள அட்வைஸ் பண்ண இதோட சைன் ஆஃப் பண்ணுவோம். லாக்குல் மட்டும் இல்ல, லாக்குல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒண்ணும் ஆஃப்லைன்ல தான் கிடந்தாரு. சரி இதெல்லாம் அடுத்த எபிசோட் போற எபிசோட்ல தான் பண்ண முடியும். எல்லாத்தையும் ஒரே எக்ஸ்பிரஸ்லயும் முடிச்சிடாதீங்க.